சிட்டிசன்ஷிப் பற்றி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ குடியுரிமை இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டாக வந்து இது பண்ணுறோம். ஸோ நட்பு வகை அந்நியர்கள், எதிரி வகை அந்நியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். அதாவது ஏலியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்க இந்தியாவோட குடிமக்கள். வெளிநாட்டிலேருந்து வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்கள ஏலியன்ஸ்னு சொல்லுவோம். இதுவே நமக்கு வந்து நல்ல உறவுகள் இருக்கக்கூடிய நாட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இதே பாகிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து இல்லீகல் மைக்ரெண்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எனிமி ஏலியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது கரெக்டு. ஸோ அது வந்து வந்து கரெக்டாக தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது ஆனால் செகண்ட் பாருங்கள், எனிமி ஏலியன்ஸ்க்கு வந்து ஆர்டிக்கல் 22 இந்தியாவோட அடிப்படை உரிமையில் கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பானது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதிரி வகைப்பட்ட அந்நியர்கள் அரசுகளின் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்டம் உறுப்பு 22 கீழ் கைதுக்கு எதிராகவும் தடுப்பு காவலுக்கு எதிராகவும் பாதுகாப்பை பெறுகின்றார். ஸோ அது வந்து எனிமி ஏலியன்ஸ்க்கு கிடையாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சிட்டிசன்ஷிப்பையும் ரெண்டையும் சேர்த்து கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சு போட வேண்டிய கேள்வி. தடுப்பு காவல்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இந்திய குடிமக்களுக்கு எல்லா இதுவும் வந்து வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் சிட்டிசன்ஸ்க்கு சில அடிப்படை உரிமை அப்படிங்கிறது வரும். அது என்னங்கிறத புக்கில் கொடுத்துருப்பாங்க, தெளிவாக பார்த்துங்க. அதை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க.